ஹாய் கைஸ், இன்னைக்கு என்ன லஞ்ச் மெனு அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சாம்பார் செஞ்சு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குங்க, அதனால இன்னைக்கு சாம்பார் தான் செய்ய போகிறேன். சைட் டிஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் தாங்க செய்ய போகிறேன். சாம்பாருக்கு வாழைக்காய் பொரியல் ரொம்பவே நல்லாயிருக்கும். டீ வந்து அடுப்பில் இருக்குங்க, அது முடிகிற வரைக்கும் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாம்பாருக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சாம்பார் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தாங்க, பருப்பு, அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், அவ்வளோ. முக்கியமான விஷயம் சொல்லவே மறந்துட்டேங்க, பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் புளி வந்து நான் இதில் சேர்க்க மாட்டேன், தனியாக தான் கரைச்சி ஊற்றுவேன். சாம்பாருக்கு பருப்பு வந்து நல்லா வெந்துருச்சுங்க, இப்போ தாளிக்க தான் போகிறேன். தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் போட்டுட்டு அதுக்கப்புறம் கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை, அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். இது கொதி வரும்போது புளி கரைச்சி ஊற்றிடுவாங்க, அவ்வளோதான். சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். சாம்பார் வந்து ரெடி ஆகிற வரைக்கும் நான் வந்து வாழைக்காய் சீவி கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். கட் பண்ண கஷ்டமாக இருக்கிற வெஜிடபிள்ஸாக இருந்தால் நைட்டே கட் பண்ணி வச்சுட்டு இருப்பேன். வாழைக்காய் வந்து ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயங்க, ஈஸியாகவே கட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வாழைக்காய் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ தாளிக்க வேண்டியதான். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கூட நல்லாவே வெந்துருச்சு. நெக்ஸ்ட் என்னங்க, சாப்பாடு வந்து வடிச்சிட்டு அதுக்கப்புறம் வாழைக்காய் தாளிச்சிட்டு, வாழைக்காய் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், அவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டு வாழைக்காய் கட் பண்ணி போட்டுட்டேன். மசாலா வந்து மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. வாழைக்காய் ரெடி. ரேன் வந்து பார்த்தீங்கன்னா நேற்றே புளி சாதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதுக்காக அவனுக்காக தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். முன்னாடி நமக்கு ஒரு ஆர்டர் வந்தது இல்லைங்க, அது நான் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னேங்க, அது வந்து கேன்சலே ஆகலைங்க. இன்னைக்கு வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இதுதாங்க அந்த லேப்டாப் டேபிள். நான் வந்து எல்லாமே பேக் பண்ணிட்டு இப்போ பிக்கப் கூட வந்துட்டாங்க. இன்னையோட லஞ்ச் வந்து எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சுங்க. சாப்பாடு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பார். இது வந்து இட்லி சாம்பார் தனியாக செஞ்சு வச்சிருக்கேன். இது வந்து வாழைக்காய் பொரியல். புளி சாதம் மிக்ஸ் பண்றதுக்கு புளி வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதாங்க, எல்லாமே சமைச்சு முடிச்சாச்சு. இப்போ லஞ்ச் வந்து பேக் பண்ணிடலாம். அஸ்மாக்கு வந்து சாம்பார் சாதம் வச்சிருக்கேன், ரயானுக்கு வந்து புளி சாதம் வச்சிருக்கேன். ரெண்டு பேருமே வாழைக்காய் பொரியல் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே வச்சிருக்கேன். சாப்பிட்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் தெரியும். அவ்வளோதாங்க, சாப்பாடு எல்லாமே பேக் பண்ணியாச்சு. இப்போ ஸ்நாக்ஸ் வந்து பேக் பண்ணிடலாம். ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா போர்பான் பிஸ்கெட் தான் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதுக்காக அதுவே வச்சுட்டு, பிஸ்கெட்ஸ்லாம் வேணும், ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இப்போ அழ ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ சமாதானப்படுத்த கூட டைம் இல்லை, அதனால அவன் கேட்டதே இன்னைக்கு பேக் பண்ணியாச்சுங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு ஸ்கூலுக்கு கூட கிளம்பிட்டாங்க. இன்னைக்கு கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் வந்து பிஸ்கெட் தாங்க எடுத்துட்டு போயிருந்தேன். அஸ்மா வந்து சாப்பிட்டுட்டு கிளாஸ்க்கு கிளம்பிட்டா. ரயான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்கே இன்னைக்கு போல. என்னன்னு கேட்டால் டயர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதனால நானும் கூட்டிட்டு வந்துட்டேன். ரயானை மட்டும் எப்பவுமே ஒழுங்கா போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியாதுங்க, எப்போ வேணும்னாலும் மக்கர் பண்ணுவான். ஓகே வாங்க, இப்போ லஞ்ச் பாக்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். இது ரயான் தாங்க. ரயான் வந்து வாழைக்காய் சாப்பிடவே இல்லை, சாப்பாடு மட்டும் எல்லாமே சாப்பிட்டு இருக்கான். வாழைக்காய் வேங்க சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவே இல்லைங்க, இதுதான் கோவமாவே வருது. சரி வாங்க, இப்போ அஸ்மாவோட லஞ்ச் பாக்ஸ் வந்து செக் பண்ணிடலாம். சாப்பாடு கொஞ்சமா வச்சிட்டு இருக்கா, ஏன்னு கேட்டா பசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அஸ்மா வந்து சாப்பாடு மிச்சம் வச்சது ரொம்ப பேடாவே ஃபீல் பண்றேங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.